நான் சலங்கைதுரை பேசுகிறேன். இப்போ சக்திவேல் நாகப்பன் அவர் வந்து என்னுடைய 2 படங்களில் உதவியாளராக, தயாரிப்பாளருக்கு உதவியாக, எல்லா விதத்துலேயும் எனக்கு வந்து துணையாக இருந்து பணியாற்றினார். இபிகோ 302, கடத்தல், இந்த 2 படத்துலையும் ஒர்க் பண்ணார். மிகப்பெரிய திறமைசாலி, நடிக்கணும், நடித்து ஹீரோ ஆகணுங்கிற பெரியோட சுற்றிட்டு இருக்கிறவர். அவருக்குள்ள கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் எழுதி அதை இயக்கி ஒரு படத்தை தயாரித்து இன்னைக்கு நம்ம முன்னாடி கொண்டு வந்திருக்காங்கிறது எனக்கு உள்ளபடியே பெருமையாக இருக்குது. அவர் வந்து இன்னும் பெரிய உயரங்களை தொடணும்னு வாழ்த்துறேன். ராட்டை படத்தினுடைய டைட்டில் ஒரு நெசவாளர் குடும்பத்தினுடைய உள்ளே இருக்க சிக்கல், வறுமை, அதில் அவங்க எப்படி மீண்டு வர்றாங்க அப்படிங்கிற அடிப்படையாக வச்சு ஒரு கதை பண்ணியிருக்காரு. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அந்த படத்தினுடைய ஒவ்வொரு காட்சிகளும் ஒவ்வொரு நெசவாளர் குடும்பத்தையும் சென்றடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். ராட்டை அப்படின்னாவே முதல்ல நூல் நூக்க இருக்கும், அதுக்கப்புறம் அந்த நூலை வந்து தாராக மாற்றி நெசவு செய்கிறதுக்கும் பயன்படுற ஒரு கருவி. அது எப்படி சுற்றிக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி சக்திவேல் நாகப்பனுடைய திரை உலக விஷயம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கணும்னு நான் அவரை மனசார வாழ்த்துறேன். நன்றி. காலகட்டத்தில் ஊட்டி, கொடைக்கானல், சிம்லா, காஷ்மீர், ஃபாரின் என்று கதைக்களத்தை எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த காலத்தில் ஒரு விசைத்தறி கூடத்தை கதைக்களமாக எடுத்து அதை வெற்றி அடைய செய்ய போகிறார் சக்திவேல் நாகப்பன். படம் மிகவும் அருமையாக இருந்தது. பாடல்கள் அனைத்தும் அருமை, இனிமை. ராட்டை பம்பரமாக சுழன்று பம்பர் வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஞாயிற்றுக்கிழமை அழகாக வந்து சண்டேயில் நேரம் ஒதுக்கி இந்த விழாவுக்கு வந்ததுக்கு, ராட்டை திரைப்பட விழாவுக்கு வந்ததுக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்களும். சார், ராட்டை படம் எஃப்எம்எஸ் மீடியா சக்திவேல் நாகப்பன் வந்து சூப்பராக இந்த படத்தை தயாரித்து இயக்கி ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட சிரமங்கள் எண்ணில் அடங்கா, சொல்ல முடியாது, அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு, எஃபெக்ட் போட்டிருக்கார் சார். ஸோ என்னென்னா ராட்டை வாழ்வியல் சார்ந்த ஒரு கதை சார். எனக்கு சொன்னார் கதை சொல்லும்போது, ஆனால் ஒரு உண்மையான சம்பவத்தை எடுக்கிறோம் ராட்டை. ஸோ இதில் ஒரு முதலாளி கேரக்டர் வந்து நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ ராட்டை நெசவு தொழிலாளர் முதலாளி அந்த கேரக்டரை நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து பண்ணி கொடுங்கன்னாரு. கண்டிப்பாக சார் நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி பண்ணேன். மிக சிறப்பாக வந்தது. ஒரு ராட்டையோட இதுலேயும் தொழிற்சாலையிலையும் போகும்போது நாங்கள் நெசவு தொழிற்சாலையிலும் பல மாறுபட்ட ஒரு விஷயங்களை பார்த்தோம். ஸோ இவ்வளோ தொழில்கள் இப்படிலாம் இருக்குது அப்படின்றத வந்து நான் தான் பார்த்தேன். நான் வந்து சென்னையில் பிறந்து வளர்ந்ததுலாம். ஸோ அங்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. இந்த கதையில் பண்ணும்போது அந்த என்வான்மெண்ட்டோட ஒரு கதாபாத்திரமாக வாழ்ந்தேன். ஸோ சாங்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்காரு ஜி. சூப்பர் மணிகிருஷ்ணன், அருமை. எக்ஸ்ட்ரா நிறைய சாங்ஸ் எல்லாம் அருமையாக வந்திருக்கு. அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஜி, அருமையாக பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி வெற்றி கேமராமேன் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு ஒளிப்பதிவெல்லாம். ஸோ இந்த படம் அனைவருக்கும் பிடிக்கும். நீங்கள் எல்லாம் ஆதரவு தாங்க. சக்திவேல் நாகப்பன் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, ரொம்ப எஃபெக்ட் போட்டிருக்காரு. இவர் வந்து நல்லா வரணும் தெரியல, ஏன்னா நல்ல ஒரு ஹீரோவாக நடிப்பு பார்த்துருப்பீங்க. ஸோ நல்லா பண்ணுவார். ஸோ தயாரிப்பிலும் நீங்கள் வெற்றி பெற்று எல்லாத்தையும் வந்து நல்ல மக்கள் வந்து இந்த ராட்டை இங்கே சுத்தந்து இல்லாமல் ரீல்லையும் சுழலும், சினிமாலையும் ரீல்லையும் சுழலும். உங்கள் பெரிய ஒரு வெற்றி பாதையில் கொண்டு செல்லும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள் சார். அழைத்தாலும் வந்துட வேண்டியதானே. நட்புக்கு ஆதரவு கொடுக்க தான் நட்பினுடைய பலமே. அது பேசும்போதே சொன்னாங்க சக்திவேல் நாகப்பன், ஒருவருடைய ஆதரவு இல்லாமல் இன்னொருவர் வளர முடியாது, ஏன் வாழக்கூட முடியாது. அப்படி சினிமா துறையில் கமர்ஷியலாக மாறிப்போன இந்த சினிமாவில் ஆன்மீகம் பேசாமல், அரசியல் பேசாமல், ஆபாசம் பேசாமல், ஒரு கமர்ஷியலான எந்த விஷயத்தையுமே சேர்க்காமல் ஒரு சாதாரண ஒரு விசைத்தறி தொழிலாளியினுடைய வாழ்வியலை இயல்பாக எந்த விதமான சினிமாத்தனமும் இல்லாமல் எடுத்துருக்கக்கூடிய இந்த முயற்சியே ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு முயற்சி. அவர் எந்த அளவுக்கு சக மனிதர்களோடு பழகியிருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய பிரபலங்கள் தான் சாட்சி. ஏன்னா இந்த பிரபலங்கள் எல்லாமே ஒரே பகுதியைச் சேர்ந்தவர்கள் இல்லை. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து அவரை வாழ்த்துகிறார்கள் என்று சொன்னால் அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்,
அந்த வாழ்க்கை வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக வளர வேண்டும், மலர வேண்டும். இந்த சினிமா துறையில் மட்டுமல்ல, வாழ்க்கையில் எல்லா இன்பங்களையும் நன்மைகளையும் அவர் பெற வேண்டும். அவரை சார்ந்த டெக்னீஷியன்ஸு இந்த படத்திற்காக, அது இன்னைக்கு ஆடியோ லான்ச்சு, பாடலாசிரியர்கள் மற்றும் இசையமைப்பாளர், அவர் ரொம்ப பெரிய இளைஞராக இருக்கார். ஒரு ஏஆர் ரஹ்மான் மாதிரி வரணும் அவர். அந்த மாதிரி, ஏன்னா அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு ஜோவியலாக வந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் மிகப்பெரிய உயரத்தை எட்ட வேண்டும். ஏன்னா நமக்கு வந்து டார்கெட்டை அடுத்தவங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. நாம் என்னவா மாறணுங்கிற கோலை நாம தான் செட் பண்ணணும். டார்கெட் என்பது அடுத்த ஆளால் கொடுக்கப்படக்கூடியது. கோல் மட்டும்தான் நாம் விஷனாக செட் பண்ணக்கூடியது. மிகப்பெரிய கோலை செட் பண்ணி மிகப்பெரிய வளர்ச்சியை பெற வேண்டும். குறிப்பாக நண்பர் ஒரு அருமையான ஒரு நபர், மிகப்பெரிய வளர்ச்சியை ஒரு கதாநாயகனாக மட்டுமல்ல, ஒரு தயாரிப்பாளராக, இயக்குனராக மேன்மேலும் வளர மனமாற வாழ்த்துகிறேன். வாழ்க வளத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி. இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் காலை இனிய வணக்கம். இந்த திரைப்படத்துக்காக மீடியா அனைவரும் நன்றி. ராட்டை படத்திற்காக எனது நண்பரும் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இந்த திரைப்படத்திற்கு வருகை தந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த திரைப்படத்தை சிறப்பாக வழிநடத்திய நிர்வாகம் மற்றும் அதை சார்ந்த நண்பர்களுக்கும் இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராட்ட படத்தை உருவாக்கிய அனைவருக்கும் மகிழ்ச்சி. அனைவருக்கும் இதை சினிமா உலகில் திரைப்படத்தை முன்னாடி பேசினாப்புல பெரிய லெவலில் கொண்டு போகணும். தியேட்டரில் போய் எல்லாரும் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நிறைய உருவாக்கணும். அது அடுத்தடுத்தது என்னோட கான்செப்டில் வச்சுருக்கேன். நான் நிறைய சின்ன படம் உருவாகி இருக்கு. அதை நிறைய தியேட்டரில் கொண்டு போய் போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய கொண்டு போகணும். அதை திருப்பி அதுக்காக நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இது ஒரு நாள், 2 நாள், 3 நாள்லாம் அது அந்த படத்தோட கஷ்டங்கள் நிறைய அந்த 3 நாள் 4 நாளுக்கு அப்புறம் அந்த படத்தோட என்னன்னு தெரியாமல் போயிடுது. அதனால் மேக்ஸிமம் எல்லாரும் திரைப்படத்தை வந்து திரையிலே பார்க்கணும். அதுதான். நிறையா பேர் அதை நம்பி வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. அது ரொம்ப மனசுக்கு இதாக இருக்குது. இல்லை தம்பி, இந்த ராட்டுன்னு சொன்னாங்க, நைட்டு நம்ம நண்பர்கள் சம்மந்தமாக சொன்னாங்க. நானும் உடனே வந்துட்டேன். இல்லை, மாபெரும் வெற்றி அடையட்டும். இது மாதிரி மிக பிரம்மாண்டமாக இந்த சின்ன சின்ன படங்கள்லாம் வெற்றி அடைகிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அதாவது மீடியாக்களும் சப்போர்ட்டுகள் நிறையா வேணும். மீடியா சப்போர்ட் நிறையா வேணும். சினிமாவாக பார்த்து மகிழ்ச்சி அடையணும். இது என் நண்பரும் ராட்ட படத்துக்காக எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சக்திவேல் நாகப்பன் அவர்களை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு EPCO 302 அப்படிங்கிற ஒரு படத்தை அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்ட்டு K1 தேட்டரில் நான் மீட் பண்ணேன். ரொம்பவும் ஆர்வமாக எப்போ சந்தித்தாலும் ஒரு 24 மணி நேரமாக சினிமாவை பற்றியே பேசக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு மனிதர். ராட்ட படத்தை பார்த்தேன். அங்கே பவானி, குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் பகுதியில் விசைத்தறி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த மக்களோட வாழ்வியலில் ஒன்றான ஒரு தொழில். அது சம்மந்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில் மார்க்கெட்டு அப்படின்னா அந்த தொழில் சார்ந்து பார்த்திங்கன்னா நிறைய கனவுகள், லட்சியங்கள், வறுமை, கிட்னி, இதெல்லாம் நிறைய பத்திரிகைகள் படிச்சிருப்பீங்க. பள்ளிப்பாளையத்தில் கிட்னி வைக்கக்கூடிய அளவுக்கு வறுமை, அந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக இந்த திரைப்படத்தில் கொண்டு வந்திருக்கார். நீங்கள் குமரபாளையத்தில் நீங்கள் நடந்து போனீங்கன்னாவே அந்த தறிப்பட்ட சத்தம் ஒவ்வொரு இதில் நீங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு தறிப்பற்ற அங்கே வியாபிச்சிருக்கு. அந்த மக்களுடைய வாழ்வியலை அவருக்கு யதார்த்தமாக கொண்டு வந்திருக்காரு.
முக்கியமாக அந்த திரைப்படத்தில் வன்முறை எதுவும் இல்லாமல் ரொம்ப ஒரு கவிதையாக அந்த மக்களோட வாழ்வியலை பதிவு பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். திரு சக்திவேல் நாகப்பன் அவர்கள் கமர்ஷியல் இல்லாத ஒரு கமர்ஷியல் படத்தை கொண்டு வந்திருக்காரு. இதில் நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்த கணவன் மனைவி எப்படி குடும்பத்தை கொண்டு போகிறாங்க அப்படின்றத அழகாக காமிச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்த பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. மியூசிக் சின்ன படம்னு பார்க்க வேணாம், சின்ன படங்கள் நிறைய சின்ன படங்களில் தான் கதையும் கருத்தும் அதிகமாக இருக்குது. மக்கள் எல்லாரும் சின்ன படங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணும், அதை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஆனால் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நிறைய பேர் பேசுனாங்க. நானும் ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ணலாம் அப்படின்றதுக்காக அவர் என்கிட்ட வந்து சொன்னார். சொல்லும்போது சக்திவேல் நாகப்பன் அவர் ரொம்ப நாள் கூட என்கிட்ட பழகலை. ஒரு 2-3 நாள் தான் அவர் வந்து என் மாப்பிள்ளை என் மாம்ஸ் மூலியமாக வந்து பழகினார். ஆனால் அவர் வந்து சொன்னார், இந்த கமர்ஷியல் படம் வந்து நாங்கள் பண்ணலைங்க அப்படின்னாரு. சார் எல்லாமே கமர்ஷியல் படம் தானே சார், அடிதடி வெத்து கொடுத்து எல்லாமே அதெல்லாம் இருந்தால் தானே சார் இன்றைக்கி ஹிட் ஆகும் படம் அப்படின்னாரு. இல்லை சார் அது இல்லாமல் ஒன்று பண்ணியிருக்கேன் சார், வாங்க சார் படம் பாருங்கள் சார் அப்படின்னாரு. அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு படம். ஒரு காதல் வந்து எப்படியோ ஒரு சாதாரண விஷயத்த அழகாக அவ்வளோ அருமையாக பிரமிப்பாக பண்ணியிருக்காப்புல. இன்றைக்கி போனீங்கன்னா சின்ன குழந்தைங்களாம் நிறைய அவேர்னஸ் இல்லாமல் 16+ இது இவங்க மட்டும்தான் பார்க்க முடியும், 12+ இது மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வர ஓடிடி எல்லா படங்கள்லையும் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்குது. எந்த குழந்தைங்க வந்து இன்றைக்கி எல்லாம் ஹை-எண்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க பசங்க, சின்ன பசங்க ஒரு 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க மொபைல் ஆண்ட்ராய்டில் நல்ல ஆன் பண்ணி எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. சாஃப்ட்வேரே வந்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி தகுதியான பசங்க இருக்கிறாங்க. ஆனால் சிலர் வந்து அதன் மூலயமா கெட்டு போக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் இந்த மாதிரி திரைப்படங்களால் ஒரு விஷயம் இதுதான் வரணும் அப்படின்னு ஒரு காமனான ஒரு விஷயம் இருந்ததுன்னா இதை மட்டும்தான் பார்ப்பாங்க பசங்க. எதிர்காலத்தில் வளரக்கூடிய பசங்க எல்லாம் வந்து நல்ல ஃபியூச்சர் இருக்கும். அவங்களுக்கு வந்து உள்ளே போனவனே வந்து அவனுக்கு என்னன்னே தெரியாது, வெட்டுறதுனா என்னன்னு தெரியாது, குத்துறதுனா என்னன்னு தெரியாது, அழகாக வந்து நம்ம ஆளுங்களே எடுத்து போட்டு காமிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு காவியம், நல்ல காவியமாக நமக்கு வந்து சக்திவேல் நாகப்பன் அவரே தயாரிப்பாளராகவும் நல்ல டைரக்ஷன் வந்து அருமையாக பண்ணியிருக்காப்புல. ஏன்னா அவரால் முடிஞ்ச வரை மிகப்பெரிய இதில் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப பாராட்டுறேன். இன்னைக்கு வந்து காலை எடுத்து வைக்கிறதுக்கே யோசிக்கிற காலகட்டத்தில் அவர் வந்து நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துட்றேன்னு கடலில் முழுகி நீச்சல் அடித்து வெளியில் வந்து நிற்கிறாரு. அந்த அளவுக்கு இயல்பாக நல்லா நடிச்சிருக்காரு. நான் வந்து இந்த பேச பார்க்கும்போது பாரதி ராஜா படத்தில் வந்து என் உயிரினும் என்ன படம் நடக்குது, எண்ணுயிர் தோழனில் பார்த்த ஹீரோ மாதிரியே இருக்காப்புல. எண்ணுயிர் தோழனில் அப்படியே அருமையாக அவர் வந்து சென்னை ஸ்லாங்கில் பண்ணியிருப்பாப்புல. இவர் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா அப்படியே கிராமத்து சாயலில் அழகாக சரியாக பண்ணியிருக்காப்புல. ஏன்னா இன்றைக்கி என்னென்னா நான் வந்து வழக்கறிஞர் தொழிலில் நிறைய வழக்குகளை சந்திச்சிருக்கிறேன். நான் படித்தது ஒன்றா இருக்கும், உள்ளே போனால் ஒன்றா இருக்கும். அதுக்குள்ளே போகும்போது வழக்கு சம்பந்தமான விஷயங்களை நம்ம போகும்போது நம்மளே தான் எல்லாரையும் கெடுத்துடுறோம். இந்த மாதிரி காவியம் வேணும். ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி நல்ல அழகான படங்களை எடுக்கணும். நம்ம எடுக்கிறோம் கமர்ஷியலாக பணத்துக்காக எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பணம்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம நினச்சா பணம் வரும், நம்ம உருவாக்குறது தான் எல்லாமே. நல்ல காவியங்களை தொடர்ந்து இந்த மாதிரி சக்திவேல் நாகப்பன் அவர்கள் நமக்கு கொடுக்கணும் அப்படின்றது வேண்டி அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அங்கேருந்து இன்னைக்கு இது வரைக்கும் வரத்துக்கு ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. அது வரைக்கும் இந்த மியூசிக்கை படித்து லேர்ன் பண்ணி இந்த ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறது அவ்வளோ சாதாரணமாக இல்லை. இவ்வளோ கஷ்டத்தில் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். அது இல்லாமல் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த சக்திவேல் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த விழாவோட நாயகன் என்னை சொல்கிறாங்க, அதெல்லாம் அவங்க ஒரு சொன்னாலுமே ஆனால் இந்த விழாவோட நாயகன் சக்திவேல் சார் தான். ஏன்னா அவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்தை இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இந்த டைமில் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஒரு படைப்பின் வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்றால் மக்கள் சார்ந்த ஒரு வாழ்வியலாக இருக்க வேண்டும். மக்களுடைய சார்ந்த அந்த வாழ்வியல் தான் சமூகத்தின் அடிவேர் ஆணிவேராக பதிவாகும். மரியாதைக்குரிய இப்படத்தின் இயக்குனர் அருமை நண்பர், எல்லோரும் அவங்க பேர் உச்சரிச்சிட்டாங்க, நானும் சொல்லிக்கிறேன், சக்திவேல் நாகப்பன். தனித்து ஒரு படத்தை இயக்குவது என்பது கதையை எடுத்து எதற்காக கதை எழுதுகிறோம் என்பது மக்களுக்கான ஒரு கதையாக இருக்க வேண்டும்.
இந்த படத்துடைய முழு சிறப்பு என்னவென்றால் பெண்மையை போற்றுவது. முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர் அவர்கள் 75 படத்தை இயக்கியிருக்கிறார், என் படத்தை சேர்த்து. அந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் 75 படம் அவர் வாழ்ந்த காலங்களில். அந்த 75 படமும் பெண்மையை போற்றுகின்ற படம். என் படத்தோட பார்த்தீங்கன்னா பெண் சிங்கம், மறக்க முடியுமா, பெண் சிங்கம், எல்லா பெண் பராசக்தியிலும் பெண்மையை போற்றுவது, பெண்மையின் வாழ்வியலை சொல்வது. இந்த காட்சி பாருங்க, இந்த படத்துல ஒரு பெண்ணுக்கு, அந்த மனைவிக்கு ஒரு கணவன் கால் அமுக்குறாங்க. அது ஒரு காட்சி பண்ணியிருப்பாரு. ஒரு கணவனுக்கு பெண்ணு கால் அமுப்பாங்க. சரிசமத்தை, சமத்துவத்தை இந்த படத்தில் நான் பார்த்த காட்சி. எப்பொழுது உலகம் ஒரு நாள் பெண்ணை போற்றுகிறதோ அப்போது இந்த உலகம் தரந்து நிற்கும் என்று வரலாறு சொல்லுகிறது. பாரதி சொல்லியிருக்கிறான், பைரவன் சொல்லியிருக்கிறான், கீட்ஸ் சொல்லியிருக்கிறான். ஒரு படத்தில் கதாநாயகனா நடிப்பது என்பது எவ்வளவு கடினமானது, தயாரிப்பாளர்கள் என்ற ஊன்றுகோலை எடுத்து நடந்து செல்வது எவ்வளவு கடினமானது, பிறகு தன்னுடைய படைப்பிலே இயக்கம் என்பது எவ்வளவு கடினமானது என்பதும் ஒவ்வொரு உதவி இயக்குனராக வளர்ந்து ஆளாகின்ற இயக்குனர்களுக்கு தெரியும். இந்த படத்தில் பாடல் பார்த்தேன், அருமை. பாடலாசிரியர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் ஒரு படத்திற்கு அத்தனை தூண்களும் தூக்கி நிறுத்தினால்தான் அந்த படத்துடைய வெற்றி. ஊடக நண்பர்களும் சேர்த்து. இவர்கள் இல்லை என்றால் எங்களுக்கு யாருமே இல்லை. சிறு படம், பெரு படம், பெரிய படம் என்பதெல்லாம் கிடையாது. வெற்றி படம்.